ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்காக களமிறக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். அனுரவை நகரவிடாமல் துரத்தும் ரணில். இலங்கையில் இணையவழி குற்றச் செயல்கள் பாரிய அளவில் அதிகரிப்பு. பிள்ளையானை விசாரணைக்கு அழைப்பு. உரிமையாளர் இல்லாத 18 வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். கனடாவில் கடுமையாகும் விசிட்டர் விசா சட்டங்கள். பொதுத் தேர்தலின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். அதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுமார் 64,000 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மொத்தமுள்ள 13,314 தொகுதிகளுக்கு 13,383 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு மறுநாளிலும் தேவைப்பட்டால் அதற்கு பின்னரும் காவல்துறை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த உள்ளோம். கிட்டத்தட்ட 64,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறை விசேட அதிரடிப்படையின் 3,200 உத்தியோகஸ்தர்கள் கடமைக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளனர். 12,227 சிவில் பாதுகாப்பு படையினர் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 70,000 காவல்துறையினர் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். தாம் அறிமுகப்படுத்திய பாதையில் செல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அனுர அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார். கொழும்பு மருதானையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் உள்ள அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அனைத்து கடன்களையும் நிர்வகித்தோம். 2028க்குள் கடனை அடைக்க தொடங்க வேண்டும். 2042 வரை அவகாசம் உள்ளது. கடனை கட்டவில்லை என்றால் மீண்டும் வரிசை உருவாகும் காலத்திற்கு செல்ல வேண்டும். பொருளாதார தொலைநோக்கு பார்வையை ஜனாதிபதி இதுவரை சொல்லவில்லை. பெரும் நிச்சயமற்ற நிலையுள்ளது. இப்போது அரிசி கிடைக்கவில்லை. தென்னை மரத்தை விட தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போல் உயர்கிறது. முட்டை விலை அதிகரித்து வருகிறது. இவற்றை அரசால் தீர்க்க முடியுமா? இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது? பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனம் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வரப்பட்டது. அவற்றை இப்போது செயல்படுத்த முடியுமா? கொழும்பு மற்றும் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்பட்டது. இப்போது 3வது தவணை எடுப்பது பற்றி ஆலோசிக்கிறார்களா? ஜனாதிபதி தேர்தலின் போது வரிச்சலுகை வழங்குவதாக திசைகாட்டி கூறியது. அவை கிடைக்குமா இல்லையா? அறிக்கையை வெளியிடுங்கள் என்றார். இணையவழி குற்றச் செயல்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் அதிகாரி சாருகா தமுனுபல தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை மொத்தம் 2,000 இணைய அச்சுறுத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய மாதங்களில் இணையவழி குற்றச் செயல்கள் தொடர்பில் 9,500 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 981 முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்டவை என்பதுடன் இணையவழி பாதுகாப்பு முறைமையே இதற்கு காரணமாகும். இணையவழி அச்சுறுத்தல்கள் தவிர இணைய மோசடிகள் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 1,600 சம்பவங்கள் சமீப காலங்களில் பதிவாகியுள்ளன. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் பிரித்தானிய சேனல் 4 தொலைக்காட்சியில் அவரது முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது.
உரிமையாளர் இல்லாத 18 வாகனங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல் வழங்கிய நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மூலம் உரிமையாளர்கள் இல்லாத விடயம் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய வாகனங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கனடா விசிட்டர் விசா நடைமுறை கடுமையாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட பல தடவைகள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான விசா நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய குடிவரவு ஏதிலிகள் மற்றும் குடியுரிமை அலுவலகம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது. கனேடிய மத்திய அரசாங்கத்தின் இணையதளத்திலும் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்டிஃபில் என்ற விசா என்ற பல தடவைகள் கனடாவிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கும் விசா நடைமுறை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விசிட்டர் விசா மூலம் 10 ஆண்டுகள் வரையில் நாட்டுக்குள் வந்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் சுதந்திரமாக அவர்கள் நாட்டிற்குள் வருகை தரவும் நாட்டை விட்டு செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் புதிய நடைமுறைகளின் பிரகாரம் 10 ஆண்டு கால விசா அனுமதி வழங்கப்படாது எனவும் ஒவ்வொரு விண்ணப்பதாரியின் விண்ணப்பங்களும் தனிப்பட்ட ரீதியில் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் விசா வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன காரணத்திற்காக அவர்கள் வருகை தருகிறார்கள், அவர்களது நிதிநிலை, உடல் ஆரோக்கிய நிலை, தாய்நாட்டிற்கு நான் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.